எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலக ஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸில் என்சிஆர்டிஸ் கம்பைலேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஃபீல்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த என்சிஆர்டிஸ் எல்லாத்தையுமே படித்து நீங்கள் எல்லா லெசன்ஸையுமே க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அடிக்கி நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த என்சிஆர்டிஸ் பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஸோ எல்லா என்சிஆர்டிஸும் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படியே படித்தாலும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்கிட்டையும் ஃபஸ்ட்டு என்சிஆர்டிஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த என்சிஆர்டிஸ் எல்லாமே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இடையில தான் இந்த அரிஹண்டோட பப்ளிகேஷன்ஸ் நான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் மேக் பண்ணுறேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இந்தியன் எக்கானமியோட கிளாஸ் 9 to 12 கம்பைலேஷன் ஓல்டு ப்ளஸ் நியூ என்சிஆர்டி ரெண்டையுமே கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் பிஎஸ்சிஸ், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், ஸ்டேட்டு அல்லது யூபிஎஸ்சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ இது ஒர்த்தா வாங்கலாமா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. ஸோ கண்டென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்டராக பிரிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமி அண்ட் இன்ட்ரோடக்ஷன், நேஷனல் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங், எக்கனாமிக் பிளானிங், ஸோ பார்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், மணி அண்ட் பேங்கிங், பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் பட்ஜெட், அதே மாதிரி ஃபாரின் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் பிஓபி, அப்புறம் லிபரலைசேஷன் எல்பிஜி, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இதுவும் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 100 பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமி இன்ட்ரோடக்ஷனில் பாருங்கள், சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 9 என்சிஆர்டி, ஸோ சாப்டர் 1 அந்த லெசன் பேரும் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 2 அதே மாதிரி கிளாஸ் ஓல்டு என்சிஆர்டியில் பாருங்கள், ஓல்டு என்சிஆர்டியோட கிளாஸ் இங்கிறத நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நியூ என்சிஆர்டியோட 10th கம்பைலேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி 12th, ஸோ 11th 12th எல்லாத்துலேயுமே கம்பைல் பண்ணி அந்த சாப்டர் நேமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து எடுக்கப்பட்ட சோர்ஸு, அந்த ஒரு ஆர்டரை பாருங்கள். ஸோ அந்த சோர்ஸை எப்படி ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதாவது உங்களோட நோட்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, என்சிஆர்டிஸ் நீங்கள் எடுத்து உங்களோட இதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த என்சிஆர்டியோட செட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது பண்ணிட்டு போயிடலாம், இதை வாங்கலாம். ஸோ நேஷனல் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னாலும் இதுலையும் பாருங்கள். ஸோ கிளாஸ் என்னென்ன கிளாஸில் இருந்து நான் என்சிஆர்டி எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இது அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்சிஆர்டி ஆல்ரெடி வாங்கிட்டீங்க, ஓகே என்சிஆர்டி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் தாராளமாக இந்த அரிஹண்ட் வாங்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு நோட்ஸாக இது யூஸ் ஆகும். எப்போ உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு, ஸோ பியூராக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் வாங்கலாங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே டேப்லர் காலம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கங்கே ஒரு மைண்ட் மேப்பும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால. அதே மாதிரி எண்டு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கமிட்டிஸோடது, அதே மாதிரி சில சர்டிஃபிகேஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளாசரியில் சில டெஃபினேஷன்ஸ், மெயினாக சில டேர்ம்ஸ்க்கு உண்டான டெஃபினேஷன் இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் எங்கனாலும் உங்களோட ப்ரிப்பரேஷனில். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்சிஆர்டிஸ் நாங்கள் 9th to 12th எக்கனாமிக்கு மெயினாக ஓல்டு ப்ளஸ் நியூ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது நோட்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறோம். இது எல்லா சாப்டர்ஸும் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சேலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் என்சிஆர்டி புக்ஸ் இன் நோட்ஸ் ஃபார்ம், அப்புறம் கிளியர் மேக்கிங் ஆஃப் என்சிஆர்டி சோர்சஸ் இன் ஈச் சாப்டர், அதே மாதிரி கவரேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் சார்ட்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டாபிக்ஸ் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான கம்பைலேஷன் இருக்குது, வேர்ல்டு ஜியாகிரபிக்கானது, அப்புறம் இந்தியன் எக்கானமி, அப்புறம் பாலிட்டி ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ், இது 5மே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலராக நீங்கள் செட் ஆவாங்களாம், இல்லை தனித்தனியாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆக்சுவல் ரேட் வெறும் 100 rupees தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட டைம் சேவ் பண்ணும். ஸோ இதே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பைலேஷன் இருக்கும். அது சின்ன புக்கு, இது கொஞ்சம் பெரிய புக்காகவே இருக்கும், ஓல்டு ப்ளஸ் நியூ. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு கம்பைலேஷன் இருக்குது. கண்டென்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல், மாடர்ன் பிரிச்சிருவாங்க. ஸோ சோர்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ஹிஸ்டாரிக் வருது, அப்புறம் ஐவிசி வந்துடுது. அதே மாதிரி வேதிக் ஏஜ் கொடுத்துட்றாங்க, ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக். அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மகாஜனபதாஸ் வந்துடுது, மௌரியாஸ் வந்துடுது, போஸ்ட் மௌரியாஸும் கொடுத்து குப்தாஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏன்ஷியன்ட்டில் மேக்ஸிமம் முடிஞ்சது. இது போக போஸ்ட் குப்தா கொடுத்துட்றாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா,
இந்தியா கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட ஏன்ஷியன் முடியுது, மிடிவல் ஸ்டார்ட் ஆகுது, அரப் அண்ட் டர்க்கு, அதே மாதிரி டெல்லி சுல்தானேட் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் விஜயநகரா அண்ட் பாமினி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரைஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல், அங்கங்கே ப்ரொவின்ஷியல் கிங்டம்ஸ் ரைஸ் ஆகும், அதையும் வந்து கொடுத்துட்றாங்க. பக்தி மூமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மொகல் எம்பையர் அண்ட் இட்ஸ் டிக்ளைன் வந்து கொடுத்துட்டு மொகல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு சாப்டர் வந்து கொடுத்துட்டு மராத்தா அண்ட் பெஷ்வாவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாடர்ன் அடுத்து ஆரம்பிக்குது. லேட்டர் மொகல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூரோப்பியன் பவர்ஸ் இன் இந்தியா, அப்புறம் நியூ ஸ்டேட்ஸ், அட்டானமஸ் ஸ்டேட்ஸ் ரைஸ் ஆகிறது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் கீழே இருக்கிறது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிவில் அப்ரைசிங்ஸ், பெசன்ஸ், ட்ரைபல் லேபர் மூவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், ப்ளஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அது போக 1857 ரிவால்ட்டு, அப்புறம் ஐஎன்எம் ஃபேஸ் வந்து வந்துடுதுங்க. ஸோ ஐஎன்எம் வந்து உங்களுக்கு 3 சாப்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக யார் யாரெல்லாம் இருக்கா, அப்புறம் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு வந்து இந்தியன் பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவர் ஆகும். இந்தியன் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் இந்தியா, ஆர்கிடெக்சர், அதே மாதிரி மியூசிக், டான்ஸ், தியேட்டர்ஸ், அப்புறம் இந்தியன் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்கனாமியில் பார்த்த மாதிரியே எந்தெந்த சோர்ஸ் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, கிளாஸ் 6ல் என்ன என்சிஆர்டி என்ன சாப்டர், அதே மாதிரி கிளாஸ் 11லேருந்து கிளாஸ் 10 இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஹோல் புக்குமே அவங்க இந்த மாதிரி தான் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் நிறைய மார்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு n நம்பர் ஆஃப் ரிவிஷன் வந்து போயிருக்கும் இந்த புக்லேயே. இது வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து நோட் மேக்கிங் தனியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே சார்ட்ஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து மேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து குப்தாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக கம்பைலேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி போஸ்ட் குப்தாவில் எங்கெங்கே இருக்கும் ஆர்த்தர் புக்கில் இருந்து, ஆர்த்தர் புக்கில் எப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக வந்து கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாக்ஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, சில இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேப்ஸ், ஸோ இந்த மாதிரி சில மேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி தாங்க புக்கு ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சில டயக்ராம்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, பிக்டோகிராஃப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இது கையில் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க. ஸோ கிளாசரி அந்த அப்பெண்டிக்ஸில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பின்னாடி வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தேட வேணாம், நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு இதில் கொடுத்துருக்கறனால, கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் மாடர்ன் இந்தியா வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இவங்க வந்து என்ன ஆக்சுவலாக வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 6 to 12 ஓல்டு ப்ளஸ் நியூ வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கவரேஜ் என்சிஆர்டி, அப்புறம் கிளியர் மேக்கிங் ஆஃப் நோட்ஸு, அதே மாதிரி கவரேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் சார்ட்ஸு. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் புக்கையும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது ரெண்டும் ஓல்டு எடிஷன், இது வந்து நியூ எடிஷனுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் பார்த்தது ஓல்டு எடிஷன். ஸோ அவங்களோட பழைய எடிஷன் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே வந்து வாங்கிட்டதுனால ஸோ இது வந்து இவங்களோட நியூ எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் 6 to 12 யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி அண்ட் அதர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், செகண்ட் எடிஷன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடிஷன். ஸோ இது வந்து செகண்ட் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து மேக்கிங், அப்புறம் ப்ரியாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபண்டமெண்டல் அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் ரெகக்னேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அப்புறம் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூனியன் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதே மாதிரி ஜுடிஷியரி, அப்புறம் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், பப்ளிக் சர்வீசஸ், அஃபீஷியல் லாங்குவேஜ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க செகண்ட் பேஜில். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, அதே மாதிரி எலெக்ஷன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சம் ஸ்டேட்ஸு, அடுத்து கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் தியரிஸ் அண்ட் ஐடியாலஜியும் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 186 அப்பண்டிக்ஸோட சேர்த்து 196, அதாவது 200 பேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் இண்டெக்ஸோட நான் வந்து கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ ஜாகிரஃபியும் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்சிஆர்டி இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜாகிரஃபி கிளாஸ் 6 to 12 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி டிசிப்ளின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்ஸ், எர்த், அப்புறம் ஜியோமார்ஃபாலஜி ஒரு தனி சாப்டர், அப்புறம் கிளைமட்டாலஜி ஒரு ஃபுல் சாப்டர், அப்புறம் ஓஷனோகிராஃபி ஒரு ஃபுல் சாப்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாயில் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் தனியாக இருக்குது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மினரல் ரிசோர்ஸஸ் தனி சாப்டர்ஸ்.
நெக்ஸ்ட் பேஜில் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட், அப்புறம் காண்டினன்ட்ஸ், அப்புறம் மேப்புக்குன்னு தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. மேப் ஸ்டடிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபியில் இந்தியாவோட லொக்கேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் மெயினாக, அப்புறம் கிளைமேட் தனியாக, அப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன் சாயில் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன், அப்புறம் எனர்ஜி அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா. ஸோ அடுத்த பேஜில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி, அதே மாதிரி பாப்புலேஷன் அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜாகிரஃபியில் ஹிஸ்ட்ரியில் எப்படி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சேர்ந்து வந்ததோ அதே மாதிரி ஜாகிரஃபியில் உங்களுக்கு என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி வந்து சேர்ந்து வந்து வருதுங்க. ஸோ என்விரான்மெண்ட், அது மாதிரி எக்காலஜி, எக்கோசிஸ்டம் அண்ட் பயோம் அப்படின்னா என்ன, ஸோ பயோடைவர்சிட்டி ஒரு தனி சாப்டர், அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு தனி சாப்டராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் ஓசோன் டெப்ளீஷன் ஒரு தனி சாப்டர், அப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து தனி சாப்டர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு தனி சாப்டராக இருக்குது. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஓவராலாக 400, அதாவது 378 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியும் ஜியாகிரஃபியும் சேர்த்தே வந்து கவர் ஆகுது. ஓகேவா, 378 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட தனித்தனியாக இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே இந்த 4 புக்கும் சேர்த்து வரக்கூடிய செட்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை விசிட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஓகேங்க, இதில் நியூ எடிஷனோட லிங்க்கே நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஓல்டு எடிஷன் வந்து அவங்களோட ஃபஸ்ட் எடிஷன். ஸோ அதில் சில ஏதாச்சும் ஒரு இது ஆட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் எடிஷனில். ஸோ அதனால் நான் நியூ எடிஷனோடதே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஓகேவா. ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் கூட நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இப்போது கரண்ட்டாக அமேசான் பேஜுக்கு வந்து கூட்டு போகுங்க. ஸோ அது அமேசானில் இருந்து தான் நானும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து டேரெக்டாக அதிலேருந்தே வாங்கி. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 20%லேருந்து 37% வரைக்கும் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த லிங்க் எல்லாமே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்க, லிங்க்ஸ் வந்து இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இதை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் இந்த வீடியோவை சேர்க்குங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.